அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் 6வது நாளாக நேற்று சேலத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அலைக்கடலென திரண்டிருந்த லட்சோப லட்சம் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே எழுச்சிப் பேருரையாற்றினார். தமிழகத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன், அவர்களின் பாதுகாப்பு, முன்னேற்றம் ஆகியவற்றுக்காக தமது தலைமையிலான அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் எண்ணற்ற நலத்திட்டங்களை விளக்கமாக எடுத்துரைத்த முதலமைச்சர், மகளிர் மேம்பாட்டில் தமிழகம் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சேலம் மகுடஞ்சாவடியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தில் 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற திமுக ஆட்சி அராஜக ஆட்சி என்றும் இருண்ட ஆட்சி என்றும் குற்றம் சாட்டினார். வேலைக்கு சென்ற கணவர் உயிரோடு திரும்புவாரா? பணிக்கு சென்ற மகன் பத்திரமாக வீடு திரும்புவாரா? பள்ளிக்கு சென்ற குழந்தை வீடு திரும்புமா? யாராவது கடத்தி சென்று விடுவார்களா என்று மனைவியரும் அன்னையரும் பெற்றோரும் அஞ்சி நடுநடுங்கி இருந்த காலம் திமுகவின் காட்டாட்சி காலம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் மக்கள் எவ்வித அச்ச உணர்வுமின்றி முழு பாதுகாப்புடனும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றனர். தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். பொற்கால ஆட்சி தொடர, நலத்திட்டங்கள் நீடிக்க, தமிழகம் அனைத்து துறைகளிலும் மென்மேலும் வளர்ச்சி பெற வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே, கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கேரள மாநில கழக நிர்வாகிகளே, உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, தொண்டர்களே, பொதுமக்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 46 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும், கேரள மாநிலத்தில் போட்டியிடும் 7 கழக வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி உங்களிடம் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். தமிழகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். தமிழக மக்கள் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி வாழ வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியின் பயனை ஒரு சிலர் மட்டும் பெறாமல், ஒரு குடும்பத்தினர் மட்டும் பெறாமல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை
அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்ற காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய 2011 நீங்கள் வாக்களித்தீர்கள். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றத்தால் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் விரைந்துள்ளது. இந்த வளர்ச்சியும் தமிழர்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மலர்ச்சியும் தொடர்ந்து நிலைத்திட எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி தொடர்ந்திட வேண்டும். எனவே மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் வேட்பாளர்களை இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் மற்றும் குழந்தைகள் வாழ்வு மேம்படவும் பெண் உரிமை நிலைநாட்டப்படும் வகையிலும் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நான் தீட்டி செயல்படுத்தி வருகிறேன். எனவேதான் மகளிர் மேம்பாட்டில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. எனது முந்தைய ஆட்சி காலத்திலேயே தொட்டில் குழந்தைகள் திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை, தாயின் பெயரில் உள்ள முதல் எழுத்தை குழந்தையின் பெயருக்கு முன்னால் முதல் எழுத்தாக பயன்படுத்த வழி செய்யும் ஆணை, குடிமகள் என்ற பெயரை பயன்படுத்த வழி செய்யும் ஆணை, வீரதீர செயல் புரியும் பெண்களை பாராட்டும் வகையில் கல்பனா சாவ்லா விருது என பல்வேறு திட்டங்கள் துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. உங்கள் ஆதரவினை பெற்று 2011ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்திட்ட 7 உத்தரவுகளில் 4 உத்தரவுகள் மகளிர் மேம்பாட்டிற்காகத்தான். அரசு பணிபுரியும் தாய்மார்கள் தங்களது பச்சிளம் குழந்தைகளை பேணும் வகையில் மகப்பேறு விடுப்பை 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களாக உயர்த்தி வழங்கப்பட்ட உத்தரவு, பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் வழங்கும் உத்தரவு, பட்டப்படிப்பு மற்றும் பட்டயம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை 2 மடங்காக்கி 50,000 ரூபாய் மற்றும் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் என்று வழங்கப்படும் திருமண உதவி திட்ட உத்தரவு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வழங்கப்படும் மாத ஓய்வூதியத்தை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் என 2 மடங்காக உயர்த்தி வழங்கும் உத்தரவு ஆகிய உத்தரவுகளை முதல் நாளே நான் கையெழுத்திட்டு வெளியிட்டேன். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பெண்கள் எழுத்தறிவு திட்டம், தொடர் கல்வி திட்டம், அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே பள்ளிகள், கல்லூரிகள் என திட்டங்கள் என்னால் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்காக என்னால் 1991ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட முன்னோடி திட்டம்தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டமாகும். 6 லட்சத்துக்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் மூலம் 92 லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்கள் கொண்ட பெரும் இயக்கமாக இது தற்போது திகழ்ந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 24,362 கோடி ரூபாய் அளவுக்கு சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் வழங்கப்பட்டுள்ளது.
முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட கடன் 9,838 கோடி ரூபாய்தான். சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருள்களை விற்பனை செய்ய கல்லூரிகளில் கல்லூரி சந்தைகள் நடத்தப்பட்டு 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்களின் விற்பனையை அதிகரிப்பதற்காக நகர்ப்புற பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் அங்காடிகள் நிறுவப்பட்டுள்ளன. ஒரே தொழில் செய்யும் சுய உதவி குழுக்களுக்காக ஒத்த தொழில் தொகுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் தார் சாலைகள் அமைக்கும் பணிகளில் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்திட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 30 பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு சுய உதவி குழுக்களால் 577 டன் பிளாஸ்டிக் துகள்கள் உருவாக்கப்பட்டு தார் சாலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. 3176 சுய உதவி குழு பெண்கள் வங்கி முகவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வாழ்வாதார இயக்கத்தினால் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் 1,12,000 சுய உதவி குழுக்களுக்கு 25 கோடி ரூபாய் வட்டி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழு பயிற்றுனர்களுக்கு அம்மா கைபேசி திட்டத்தின் கீழ் கைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மகளிர் தொழில் முனைவோருக்கான பிரத்யேக தொழிற்பேட்டைகள் துவங்கப்பட்டுள்ளன. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற நிலையில் உள்ள மகளிரை குடும்ப தலைவராக கொண்ட குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் தொழில் துவங்குவதற்கான வட்டி மானியத்துடன் கூடிய வங்கி கடன் ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. 5 ஆண்டுகளில் 750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உள்ள இத்திட்டம் கடந்த ஆண்டு துவக்கப்பட்டுள்ளது. டாட்கோ மூலம் 78,339 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு 262.38 கோடி ரூபாய் பொருளாதார கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதில் வழங்கப்பட்ட மானியம் 116.79 கோடி ரூபாய். பணிபுரியும் மகளிருக்கென 28 பணிபுரியும் மகளிர் அரசு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 14 பணிபுரியும் மகளிர் விடுதிகள் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் சுய உதவி குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்களின் பொருளாதார வளர்ச்சி மேலும் மேம்படும் வகையிலும் கிராமப்புற பொருளாதாரம் உயர்வடையும் வகையிலும் அரசு வாங்கும் பொருட்கள் சுய உதவி குழுக்களிடமிருந்து வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மகளிர் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்து வருவதால் தான் சமீபத்திய பொருளாதார கணக்கெடுப்பின்படி நாட்டிலேயே அதிக அளவு தொழில் புரியும் மகளிர் தமிழ்நாட்டில்தான் உள்ளனர் என தெரிவித்துள்ளது. அதாவது மகளிர் தொழில் புரியும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கும் வகையில் தமிழ்நாடு பெண்கள் இன்னல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனைகளை 2002ஆம் ஆண்டில் நான் கடுமையாக்கினேன். இதன்படி துன்புறுத்தலால் ஏற்படும் மரணம் மற்றும் தற்கொலை ஆகியவற்றில் குற்றமற்றவர் என்று மெய்ப்பிக்கும் பொறுப்பு குற்றவாளிகளை சார்ந்ததாக மாற்றப்பட்டது. பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு 13 அம்ச திட்டம் ஒன்றை எனது அரசு செயல்படுத்தியுள்ளது.
பெண்களை பாதுகாப்பதில் எனது அரசு மிகுந்த கவனம் செலுத்துவதால் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைவாகவே உள்ளன. பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகளில் தங்கியுள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை 2014ஆம் ஆண்டு எனது அரசு இயற்றியுள்ளது. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பொறுப்பு வழங்கப்பட்டால்தான் அவர்கள் தங்களின் தலையெழுத்தை மட்டுமன்றி மற்றவர்களின் தலையெழுத்தையும் மாற்ற முடியும் என்பதால் உள்ளாட்சி அமைப்புகளில் 1/3 இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை 1994ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அப்போதைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இயற்றியது. அந்த அடிப்படையிலேயே 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் 1/3 பதவிகளை பெண்கள் பெற முடிந்தது. இந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி ஒரு சட்டத்தை எனது அரசு சமீபத்தில் நிறைவேற்றியது. திரு கருணாநிதியை பொறுத்தவரை எதையுமே தேர்தல் கண்ணோட்டத்துடன் தான் பார்த்து பழக்கப்பட்டவர். எனவேதான் இந்த இடஒதுக்கீடு 1/3 என்பதிலிருந்து 50% உயர்த்தப்பட்டது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் என திரு கருணாநிதி கூறியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில்தான் என கூசாமல் பொய் சொல்லியுள்ளார் திரு கருணாநிதி. 1994ஆம் ஆண்டு எனது ஆட்சியில் இயற்றப்பட்ட சட்டத்தினால்தான் 1996ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பதுதான் உண்மை. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த சட்டம் ஏன் இயற்றப்படவில்லை என கேட்டு தனது அறியாமையை வெளிப்படுத்தியுள்ளார் திரு கருணாநிதி. இந்த சட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் எப்போது இயற்றப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு, அதாவது 2016இல் நடைபெற உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலின் போதுதான் நடைமுறைக்கு வர இயலும். பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்டத்தை இந்த 5 ஆண்டுகளில் முன்பே ஏன் இயற்றவில்லை என்று திரு கருணாநிதி அறிவுபூர்வமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் எப்போது நிறைவேற்றியிருந்தாலும் இந்த சட்டத்தை வர இருக்கின்ற 2016ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போதுதானே இதை நடைமுறைப்படுத்த முடியும். சென்ற ஆண்டு இயற்றப்பட்டிருந்தாலும் இது வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் தான் நடைமுறைப்படுத்த இயலும். இது திரு கருணாநிதிக்கு தெரியவில்லை என்றால் எந்த சட்டம் எப்போது செயல்படுத்த இயலும் என்பதை அது பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பின்பு அவர் அறிக்கைகள் வெளியிடட்டும். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற திமுக ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. மக்களின் நலனுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. அது மக்களை இருளில் தள்ளிய ஆட்சி. 10 மணி நேரம் மின்வெட்டு என தமிழகத்தையே இருளில் மூழ்கடித்த ஆட்சி. அது மட்டுமல்லாமல் அது ஒரு இருண்ட ஆட்சி, காட்டாட்சி என்று கூட சொல்லலாம். தமிழகத்தில் இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி இங்கே சேலத்தில் பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். வேலைக்கு சென்ற கணவர் உயிரோடு திரும்புவாரா என்று அஞ்சி மனைவி இருந்த காலம் திமுக ஆட்சி காலம். பணிக்கு சென்ற மகன் பத்திரமாக வீடு திரும்புவானா என்று பதைக்கும் நெஞ்சத்துடன் அன்னை காத்திருந்த காலம் திமுகவின் ஆட்சி காலம். பள்ளிக்கு சென்ற குழந்தை
பத்திரமாக வீடு திரும்புமா, இல்லை யாராவது கடத்தி சென்று விடுவார்களா என்று பெற்றோர் நடுநடுங்கி இருந்த காலம் அன்றைய திமுக ஆட்சி காலம். நிலம் வைத்திருப்பவர் தங்களின் நிலம் எப்போது அபகரிக்கப்படுமோ என கொலை நடுக்கத்துடன் இருந்த காலம் அன்றைய திமுக ஆட்சி காலம். இவையெல்லாம் மாற வேண்டும், தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்றுதான் நீங்கள் 2011ஆம் ஆண்டில் ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தினீர்கள். உங்களது எண்ணப்படியே இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்து வருகிறது. யாரும் எந்தவித அச்ச உணர்வும் இன்றி வாழ முடிகிறது, நடமாட முடிகிறது, தங்களது சொத்துக்களை அனுபவிக்க முடிகிறது. உயிர் வாழ்வதற்கு அஞ்சும் சூழ்நிலை இருந்தால், உடைமைகள் பறிப்போய் விடுமோ என்ற பதைப்பு இருந்தால் வளர்ச்சி எப்படி ஏற்படும்? எனவேதான் அன்றைய திமுக ஆட்சியில் எந்தவித வளர்ச்சியும் ஏற்படவில்லை. சட்ட திட்டங்களை மதித்து நடந்தால்தான் சமூகம் முன்னேற முடியும். சட்ட திட்டங்களை மதிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சண்யமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாக வேண்டும். சட்ட மீறல்களை நிகழ்த்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் காவல்துறையினர்தான். காவல்துறையினர் சட்டத்தை மதித்து நடப்பவர்களுக்கு நண்பர்களாகவும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிரிகளாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு காவல்துறையினர் செயல்பட வேண்டுமென்றால் அவர்கள் பணியில் எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது, எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. ஆனால் முந்தைய திமுக அரசில் சமூக விரோதிகளின் நண்பனாக ஆட்சியாளர்களே திமுகவினரே மாறிவிட்ட காரணத்தால் சமூக விரோதிகளை கண்டு பயப்படுபவர்களாக காவலர்கள் மாறிவிட்டார்கள். 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த நிலைமையை மாற்றிவிட்டேன். எனவேதான் காவலர்களை கண்டு சமூக விரோதிகள் அஞ்சும் நிலை உருவானது. சட்டத்தின் ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளது. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி. எந்த பதவியிலும் இல்லாதவர் என்றாலும் கிளைக்கழக செயலாளர் முதல் பொதுச் செயலாளர் வரை பதவியில் உள்ளவர்கள் என்றாலும் மக்களுக்கு பணி செய்யும் தொண்டர்கள்தான். ஆனால் திமுகவில் குண்டர்கள் இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற ஒரு பழியை நான் சொல்கிறேன் என்று யாரும் தவறாக எண்ணிவிடக்கூடாது. திமுகவில் குண்டர்கள் இருக்கிறார்கள் என்று நான் மட்டுமா சொல்கிறேன்? திரு கருணாநிதியே சொல்லி இருக்கிறார். 3/2/2012 அன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு கருணாநிதி பேசும்போது திமுக கழகத்தின் பொதுக்குழு சீரோடும் சிறப்போடும் அமைதியாக நடைபெறுகிறதே என்பதை ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்பட்டு அவர்களை விட்டு சிலரை தூண்டிவிட்டு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் பேச்சில் எந்த தவறும் இல்லாத சூழ்நிலையில் அவர் திமுக கழகத்திலே உள்ள தொண்டர்களுக்கு பிரமுகர்களுக்கு விடுத்த வேண்டுகோளை தவறாக திரித்து அவர் மீது மோதுவது போல இங்கே தம்பி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருப்பதை போல காட்டிக்கொண்டு ஒரு பிளவை கழகத்திலே ஏற்படுத்த சில குண்டர்கள் முயற்சித்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று திரு கருணாநிதியே சொல்லி இருக்கிறார். இன்று எனது ஆட்சியில் எந்த அரசியல்வாதியும் காவல் நிலையத்திற்கு சென்று காவலர் பணிகளில் தலையீடு செய்ய முடியுமா? முடியாது. எனவேதான் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுகிறது. குற்றங்கள் குறைந்து வருகின்றன. அன்றைய திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை சமூக விரோத கும்பல் உதவியுடன் நிலம்
மற்றும் வீட்டு உரிமையாளர்களை மிரட்டி அவர்களின் சொத்துக்களை அபகரித்தனர். நில உரிமையாளர்களை மிரட்டி குறைந்த விலைக்கு நிலங்களை விற்கச் செய்தனர். போலியான ஆவணங்கள் தயாரித்து சொத்துக்களை தங்கள் பெயர்களில் பதிவு செய்து கொண்டனர். அது பற்றிய புகார்கள் காவல்துறையினரிடம் கொடுக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்க இயலாமல் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு இருந்தன. நில அபகரிப்பு அதிக அளவில் இருந்த காரணத்தால் தான் அச்சுறுத்தல்களையும் மீறி 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான அன்றைய திமுக ஆட்சி காலத்திலேயே நில அபகரிப்பு, மோசடி, போலி பத்திரங்கள் என 6615 புகார்கள் காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தன. கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையிலும் காவல்துறையினர் 375 வழக்குகளில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்திருந்தனர். அப்படியெனில் எவ்வளவு பேர் தங்கள் நிலங்களை பறிகொடுத்திருப்பார்கள்? எனவேதான் 2011 ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் நில அபகரிப்பு புகார்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும், நில அபகரிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டேன். மாவட்டங்களில் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 3264 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எதிரிகள் கைது செய்யப்பட்டனர். 3678 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5193 ஏக்கர் நிலம் மற்றும் 35,78,000 சதுர அடி வீட்டு மனைகள் நில அபகரிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டு நில உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1084 வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளன. இதில் 3 வழக்குகளில் எதிரிகள் தண்டனை பெற்றுள்ளனர். சிறப்பு நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் விரைந்து முடிக்கப்பெற நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. இங்கே சேலம் நகரில் உள்ளவர்களுக்கு முந்தைய திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற நில அபகரிப்புகள் பற்றி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. சேலம் நகரம் பள்ளப்பட்டி மத்திய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அங்கம்மாள் காலனியின் ஒரு பகுதியில் 23 குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவர்களது மூதாதையர்கள் 48 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீனிவாசா குப்தா என்பவரிடமிருந்து தான செட்டில்மெண்ட் மூலம் பெற்ற நிலத்தில் வீடுகள் கட்டி குடியிருந்து வந்தனர். 2008 ஆண்டு கடந்த திமுக ஆட்சியின் போது அப்போது அமைச்சராக இருந்த திரு வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த காலனியில் குடியிருந்தவர்களை மிரட்டி பலவந்தமாக வெளியேற்றி அந்த நிலங்களை அபகரித்துள்ளனர். அப்போது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பின் 2012 ஆண்டு ஏப்ரல் மாதம் அங்கம்மாள் காலனியை சார்ந்த 23 குடும்பங்கள் அங்கேயே குடியமர்த்தப்பட்டு அங்கேயே குடியிருந்து வருகிறார்கள். குற்றவாளிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த PC ராமசாமி என்பவர் கடந்த 1992 ஆண்டு வேலம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு VC பாலசுப்ரமணியம் என்பவரிடம் தொழில் அபிவிருத்திக்காக பெற்ற 6 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஈடாக 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 ஏக்கர் நிலத்தை திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு NKKP ராஜா, சென்னியப்ப கவுண்டர், பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 12 பேர் அபகரித்து கொண்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. நிலமும் தற்போது புகார்தாரர் வசம் உள்ளது. திமுக ஆட்சியில் ஆட்சி பொறுப்பில் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் கூட நில அபகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் மாற்றி எந்தவித அச்சமும் இல்லாமல்
மக்கள் நிம்மதியாக வாழ வகை செய்துள்ளது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு. சட்டம் ஒழுங்கு நிலைமை சீரமைக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் குற்றங்களும் தற்போது குறைந்துள்ளன. கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலைகள், ஆதாய கொலைகள், கூட்டு கொள்ளைகள், களவு வழக்குகள், சொத்து சம்பந்தமான வழக்குகள் என பல்வேறு குற்றங்களின் எண்ணிக்கை தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்துள்ளன. அகில இந்திய அளவில் ஆண்டுதோறும் குற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டுமே குற்றங்கள் குறைந்து வருகின்றன. திமுகவினர் வாக்கு சேகரிக்க உங்களிடம் வரும்போது எங்கள் நிலங்களை, வீடுகளை, உடைமைகளை பறிகொடுக்கவா உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு அவர்களை விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இப்பொழுது பல அரசியல் கட்சி தலைவர்களும் மதுவிலக்கை பற்றி பேசி வருகிறார்கள். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கங்கவல்லி தொகுதி வேட்பாளர் திரு ஆ. மருதமுத்து அவர்களுக்கும், ஆத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு ஆர். எம். சின்னத்தம்பி அவர்களுக்கும், ஏற்காடு தொகுதி வேட்பாளர் திருமதி கு. சித்ரா அவர்களுக்கும், ஓமலூர் தொகுதி வேட்பாளர் திரு எஸ். வெற்றிவேல் அவர்களுக்கும், மேட்டூர் தொகுதி வேட்பாளர் திரு சே. செம்மலை அவர்களுக்கும், எடப்பாடி தொகுதி வேட்பாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுக்கும், சங்ககிரி தொகுதி வேட்பாளர் திரு எஸ். ராஜா அவர்களுக்கும், சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளர் திரு ஜி. வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், சேலம் வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு KRS சரவணன் அவர்களுக்கும், சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு AB சக்திவேல் அவர்களுக்கும், வீரபாண்டி தொகுதி வேட்பாளர் திருமதி எஸ். மனோன்மணி அவர்களுக்கும், ராசிபுரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் வி. சரோஜா அவர்களுக்கும், சேந்தமங்கலம் தொகுதி வேட்பாளர் திரு சி. சந்திரசேகரன் அவர்களுக்கும்,
நாமக்கல் தொகுதி வேட்பாளர் திரு KPP பாஸ்கர் அவர்களுக்கும், பரமத்திவேலூர் தொகுதி வேட்பாளர் திரு RR ராஜேந்திரன் அவர்களுக்கும், திருச்செங்கோடு தொகுதி வேட்பாளர் திருமதி பொன் சரஸ்வதி அவர்களுக்கும், குமாரபாளையம் தொகுதி வேட்பாளர் திரு P தங்கமணி அவர்களுக்கும், ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் திரு KS தென்னரசு அவர்களுக்கும், ஈரோடு மேற்கு தொகுதி வேட்பாளர் திரு KV ராமலிங்கம் அவர்களுக்கும், மொடக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் திரு VP சிவசுப்பிரமணி அவர்களுக்கும், பெருந்துறை தொகுதி வேட்பாளர் திரு தோப்பு ND வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், பவானி தொகுதி வேட்பாளர் திரு KC கருப்பண்ணன் அவர்களுக்கும், அந்தியூர் தொகுதி வேட்பாளர் திரு EMR ராஜா என்ற ராஜா கிருஷ்ணன் அவர்களுக்கும், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வேட்பாளர் திரு KA செங்கோட்டையன் அவர்களுக்கும், பவானிசாகர் தொகுதி வேட்பாளர் திரு S ஈஸ்வரன் அவர்களுக்கும், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி வேட்பாளர் திரு K பொன்னுசாமி அவர்களுக்கும், காங்கேயம் தொகுதி வேட்பாளர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன அமைப்பாளர் திரு உ தனியரசு அவர்களுக்கும், அவினாசி தொகுதி வேட்பாளர் திரு ப தனபால் அவர்களுக்கும், திருப்பூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு KN விஜயகுமார் அவர்களுக்கும், திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு S குணசேகரன் அவர்களுக்கும், பல்லடம் தொகுதி வேட்பாளர் திரு கரைப்புதூர் A நடராஜன் அவர்களுக்கும், உடுமலைப்பேட்டை தொகுதி வேட்பாளர் திரு உடுமலை K ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மடத்துக்குளம் தொகுதி வேட்பாளர் திரு K மனோகரன் அவர்களுக்கும், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி வேட்பாளர் திரு OK சின்னராஜ் அவர்களுக்கும், சூலூர் தொகுதி வேட்பாளர் திரு R கனகராஜ் அவர்களுக்கும், கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளர் திரு VC ஆறுகுட்டி அவர்களுக்கும், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு PRG அருண்குமார் அவர்களுக்கும், தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு SP வேலுமணி அவர்களுக்கும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு அம்மன் K அர்ஜுனன் அவர்களுக்கும், சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளர் திரு சிங்கை என் முத்து அவர்களுக்கும், கிணத்துக்கடவு தொகுதி வேட்பாளர் திரு A சண்முகம் அவர்களுக்கும், பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர் திரு பொள்ளாச்சி V ஜெயராமன் அவர்களுக்கும், வால்பாறை தொகுதி வேட்பாளர் திருமதி கஸ்தூரி வாசு அவர்களுக்கும், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தொகுதி வேட்பாளர் திரு கப்பச்சி D வினோத் அவர்களுக்கும், கூடலூர் தொகுதி வேட்பாளர் திரு S கலைச்செல்வன் அவர்களுக்கும், குன்னூர் தொகுதி வேட்பாளர் திரு A ராமு என்ற சாந்தி ராமு அவர்களுக்கும், இதயதெய்வம் புரட்சி தலைவர் MGR கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதயதெய்வம் புரட்சி தலைவர் MGR தந்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே கேரள மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் திருவனந்தபுரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பிஜு ரமேஷ் அவர்களுக்கும், சித்தூர் தொகுதி வேட்பாளர் திரு N மயில்சாமி அவர்களுக்கும், மலம்புழா தொகுதி வேட்பாளர் திரு CP ஸ்ரீதரன் அவர்களுக்கும், நெம்மாரா தொகுதி வேட்பாளர் திருமதி K மேனகா அவர்களுக்கும், தேவிகுளம் தொகுதி வேட்பாளர் திருமதி RM தனலட்சுமி அவர்களுக்கும், உடும்பன் சோழா தொகுதி வேட்பாளர் திரு B சோமன் அவர்களுக்கும், பீர்மேடு தொகுதி வேட்பாளர் திரு C அப்துல் காதர் அவர்களுக்கும், தேர்தல் ஆணையம்
வழங்க இருக்கும் சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.